சிஜேபி கரப்பான் பூச்சிகள் ஜனதா கட்சி என்ற ஒரு புதிய கட்சியினுடைய சுனாமி தாக்குதல் நாளை மறுநாள் டெல்லியிலே நிகழப் போகிறது. சிஜேபி என்பது தற்போது இந்தியா முழுவதும் மிகவும் பிரபலம். இந்த கரப்பான் பூச்சிகளின் படை என்பது மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமாக இருக்கிறது. அண்மையிலே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பேசும்போது இளைய தலைமுறையெல்லாம் கரப்பான் பூச்சிகள் என்பது போல ஒரு கருத்தினை தெரிவிக்கிறார். ஆனால் அந்த கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்க என அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் விளக்கம் கொடுத்திருந்தாலும் அவருடைய கருத்து என்பது தற்போது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த சிஜேபி கட்சியினுடைய தலைவராக தீப்கே என்பவர் இருக்கிறார். அபிஜித் தீப்கே என்பவர். இந்த அபிஜித் தீப்கே என்பவர் யார் என்றால், அவர் இது போன்ற ஒரு கருத்தினை தலைமை நீதிபதி சொன்னவுடன் நம்ம எல்லாம் கரப்பான் பூச்சிகள் என்று சொல்கிறாரே, என்ன செய்வது என்ற வகையிலே அவர் எக்ஸ் தளத்திலே ஒரு கருத்தினை பதிவு செய்கிறார். அந்த பதிவினை பார்த்தவுடன் ஒவ்வொருவருக்கும் பேச்சுரிமையும் கருத்து சுதந்திரம் வழங்கும் அரசியலமைப்பை பாதுகாப்பதே கடமையாக கொண்ட தலைமை நீதிபதியே இப்படி பேசியது ஏற்க முடியாத ஒன்று. கரப்பான் பூச்சிகளுடனும் ஒட்டுண்ணிகளுடனும் அவர் எப்படி இளைய தலைமுறை ஒப்பிட முடியும் என்ற கோபத்தை ஏற்படுத்தியவுடன் அபிஜித் தீப்கே இந்த கோபத்தை ஏற்படுத்தியவுடன் எக்ஸ் தளத்தில் கருத்தினை பதிவிடுகிறார். அனைத்து கரப்பான் பூச்சிகளும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் என அவர் அதில் பதிவு செய்கிறார். உடனடியாக ஜென்சி தலைமுறையும் 25 வயதுக்கு உட்பட்ட அந்த ஆல்பா தலைமுறையும் ஆச்சரியமான ஒரு ஆதரவை கொடுக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இருந்து ஒரு வலைதளத்தை உருவாக்க வேண்டும் என கூறுகிறார்கள். உடனடியாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி இவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரிலே ஆன்லைனில் நையாண்டி அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என யோசனைக்கு வருகிறது. அதனுடைய அந்த கட்சியை உருவாக்குகிறார்கள். ஆரம்பித்தவுடன் அமோக வரவேற்பு, சாதாரண வரவேற்பு அல்ல. இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீர்கள் தற்போது 2,20,00,000 பேர் அதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். 2,20,00,000 உடனடியாக 2,21,00,000 என்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ் தளத்திலே அந்த இதையே முடக்குகிறார்கள். எக்ஸ் தளத்தில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய எக்ஸ் தளமே முடக்கப்படுகிறது. கிடுகிடுவென அந்த ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சேர ஆரம்பித்தவுடன் அந்த இணையதளத்தையே முடக்குகிறார்கள். அந்த வலைதளத்தை இந்த பதிவினை சமூக வலைதளத்தை முடக்குகிறார்கள். அக்கௌண்ட் வித்தல் என்று இன்றும் வருகிறது. ஆனால் அதற்காக அந்த கட்சியை சிஜேபி என்றால் அதில் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் உறுப்பினர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இந்த கட்சியில் சேர்வதற்கு சில தகுதிகளை நிர்ணயிக்கிறார் அபிஜித் தீப்கே. அது என்னவென்றால், தலைமை நீதிபதி குறிப்பிட்டது போல அவர் எந்த வேறொரு கருத்தினை சொல்லும் பொழுது அந்த கருத்தாக பதிவு செய்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் என்றால், தலைமை நீதிபதி கூறியது போல ஒருவர் சோம்பேறியாக இருக்க வேண்டும். அதாவது இந்த கட்சியிலே உறுப்பினர் ஆக வேண்டும் என்றால், சிஜேபியில் உறுப்பினர் ஆவதற்கு அவர் சோம்பேறியாக இருக்க வேண்டும், வேலை இல்லாதவராக இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஆன்லைனிலேயே நேரத்தை செலவிடுவராக இருக்க வேண்டும். இந்த 3 தகுதிகள் இருந்தால் நீங்கள் உறுப்பினராகலாம் என்று அடிப்படை உறுப்பினராவதற்கான தகுதிகளாக நிர்ணயிக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், இளைஞர்களை இழிவுபடுத்தும் விதமாக கூறப்பட்டதை பயன்படுத்தி இந்த இழிவான கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் இந்த கட்சிக்கான உறுப்பினர் தகுதியாக வைத்து விட்டோம். சோம்பேறியாக இருக்க வேண்டும், வேலை இல்லாதவராக இருக்க வேண்டும், ஆன்லைனிலேயே நேரத்தை செலவிடுவராக இருக்க வேண்டும். இந்த 3 தகுதியும் கொண்டவர்கள் எல்லாம் இந்த கட்சியிலே உறுப்பினர் ஆகலாம் என்றவுடன் உறுப்பினர்கள் குவிய ஆரம்பித்து விட்டார்கள். இன்ஸ்டாகிராமிலே ஃபாலோவர்ஸ் குவிந்திருக்கிறார்கள். எக்ஸ் தளமே முடக்க வைத்து விட்டார்கள். கட்சி பதிவு தளத்திலே தொடர்ந்து பதிவிட்டு லட்சக்கணக்கானோர் பதிவு செய்கிறார்கள். குறைந்த காலத்திலேயே நிறைந்த ஆதரவை பெறுகிறது இந்த தீப்கே. இந்த தீப்கே யார் என்றால், அவர் முதலிலே மகாராஷ்டிராவின் புனே நகரில் இருக்கிறார். அங்குள்ள ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கிறார். பிறகு அந்த கட்சியிலிருந்து ஐடி தளத்தில் இருக்கார். பிறகு அங்கிருந்து ஐடி பிரிவிலிருந்து விலகி அமெரிக்கா சென்று படிக்க செல்ல அமெரிக்காவின் பாஸ்டன் நகரிலே படித்துவிட்டு பாஸ்டன் நகரிலிருந்து தற்போது இந்தியா வரும்போது அவர் கைது செய்யப்படுவார் என்று பரபரப்பான தகவல் எல்லாம் பரப்பப்பட்டு வருகிறது. இந்த சூழல் தான் அவர் எப்போது வருவார் இந்தியாவுக்கு என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது நாளை மறுநாள் இந்தியா வரப்போகிறார் அபிஜித் தீப்கே. நாளை மறுநாள் இந்தியா வருகிறார், டெல்லி வருகிறார். வந்தவுடன் அவர் கைது செய்யப்படுவாரா, என்ன செய்ய போகிறார் என தெரியவில்லை. ஆனால் அபிஜித் தீப்கே தன்னுடைய பதிவிலே, நான் டெல்லி வந்து இறங்கியவுடன் செய்தியாளர்களை சந்திக்க போகிறேன், செய்தியாளர்களை சந்தித்து மிக முக்கியமான ஒரு கருத்தினை முன்வைக்கப் போகிறேன். இந்த சோம்பேறிகள், வேலை இல்லாதவர்கள், ஆன்லைனிலே நேரத்தை செலவிடும் ஜென்சி தலைமுறையை சேர்ந்த லட்சக்கணக்கான மாணவிகளின் எதிர்காலத்தை அடுத்தடுத்து குளறுபடிகளான தேர்வுகளை நடத்தி, நீட் தேர்வு குளறுபடி,
சிபிஎஸ்இ தேர்வுகளில் குளறுபடி என அடுத்தடுத்து தேர்வுகளில் குளறுபடி நடத்தி கொண்டிருக்கும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். தொடர்ந்து இது போன்ற தவறுகளை முறைகேடுகளை எல்லாம் செய்து அதை ஊக்குவிக்கும் வகையிலே தொடர்ந்து கல்வி அமைச்சகம் சொதப்பிக் கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் மீது நடவடிக்கை என்றால் அதற்கு தலைமை ஏற்கும் அமைச்சர் மீது ஏன் நடவடிக்கை இல்லை? பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கப் போகிறேன். அதற்காக டெல்லி வந்திறங்கியவுடன் நேரடியாக பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் என்று அழைப்பார்கள், அங்குள்ள காவல் நிலையத்திற்கு சென்று போராட்டம் நடத்துவதற்கு, அமைதியான முறையிலே ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்துவதற்கு நான் மனு கொடுக்க இருக்கிறேன். எனவே அந்த வகையில் நான் செய்தியாளரை சந்திக்கும் போது நான் இறங்கியவுடனேயே என்னை கைது செய்வதற்கு கூட திட்டமிட்டிருக்கலாம். எனவே உங்கள் ஆதரவு தேவை என்று ஒரு அழைப்பினை கொடுத்திருக்கிறார். இந்த சிஜேபி என்பது சாதாரண ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத கட்சியாக நினைத்து விடக் கூடாது. இந்த சிஜேபி என்ற பெயர் பதிவான பிறகு, அந்த லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் வந்த பிறகு பல இடங்களில் போராட்டங்களை நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழகத்தில் கூட மதுரையிலே கரப்பான் பூச்சிகள் வேலை கேட்டு கரப்பான்பூச்சிகள் கோரிக்கை போராட்டம் என்று நடத்தினார்கள். டைஃபி போன்ற இடதுசாரிகள் அமைப்புகள் கூட கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக களமிறங்கி போராடி இருக்கிறார்கள். ஜெய்ப்பூரிலே போராட்டம் நடைபெற்றிருக்கிறது, மத்திய பிரதேசத்திலே போராட்டம் நடைபெற்றிருக்கிறது என அடுத்தடுத்து பல இடங்களில் இளைய தலைமுறை, அந்த ஜென்சி தலைமுறையினுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவுக்கு இந்த சிஜேபிக்கு இருக்கிறது. எனவே இந்த சிஜேபி கட்சியினுடைய தலைவராக தற்சமயத்துக்கு பார்க்கப்படும் அபிஜித் தீப்கே இந்தியாவிலே கால் வைத்தவுடன் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது போராட்டத்தை நடத்தி மத்திய அமைச்சர், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை கேட்கப் போகிறாரா? என்ன செய்ய போகிறது மத்திய அரசு? மத்திய அரசின் நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு பன்மடங்கு எகிர வைத்திருக்கிறது. எனவே கரப்பாம்பூச்சி கட்சியின் முதல் குறியே மத்திய கல்வி அமைச்சராக இருக்கிறார். எங்களை கிண்டல் செய்தீர்களே, நாங்கள் இப்போது உண்மையை கேட்கிறோம், நியாயத்தை கேட்கிறோம், நீங்கள் தான் பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஜென்சி தலைமுறை ஏற்கனவே இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம், ஏன் தமிழகத்தில் கூட ஆட்சி மாற்றத்திற்கு ஜென்சி தலைமுறை காரணமாக அமைந்திருக்கிறது. தற்போது ஒரு ஜென்சி தலைமுறையினுடைய சுனாமியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபி, கரப்பாம்பூச்சிகள் ஜனதா கட்சி தற்போது டெல்லியை மையம் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது, நாளை மறுநாள் என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் தற்போது பன்மடங்கு எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறது. ஜென்சி தலைமுறை மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும். எனவே மத்திய அரசு என்ன செய்ய போகிறது, அபிஜித் தீப்கே என்ன செய்ய போகிறார், சிஜேபி கட்சியில் உள்ளவர்கள் ஆன்லைன் மூலமாக என்ன செய்ய போகிறார்கள், நேரடியாக களமிறங்கி என்ன செய்ய போகிறார்கள் என பல கேள்விகள் வந்திருக்கின்றன. இவை அனைத்திற்கும் நாளை மறுநாள் காலை விடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.